our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். பிரஷர் குக்கர் இல்ல, அதே மாதிரி ஓவன் கிடையாது. சும்மா இட்லி பாத்திரம் இல்ல ஏதோ ஒரு கடாய் இருந்தா போதும். ஃப்ளாட்டா இருக்க கடாயில ரொம்ப சூப்பரா சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் பால் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த கப் எந்த கப்ல நீங்க மெஷர் பண்றீங்க பால் அதே கப்ல தான் நீங்க மைதா மெஷர் பண்ண போறீங்க. மெஷரிங் கரெக்ட்டா இருந்தாலே கேக் ரொம்ப சூப்பரா வரும். இப்போ நம்ம இந்த கப் பாலை இதல ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால்ல இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதல ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், ஒரு half pinch salt, ஒரு half cup sugar, powder sugar. sugar நம்ம டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க நிறைய வேணும்னா கூட எடுத்துக்கலாம். இத நல்லா ஒரு 3 நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க 3 நிமிஷம். mix பண்ண அப்புறமா 1 கப் மைதா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சலிச்சு சேர்த்துக்கணும். அப்பதான் கட்டி இல்லாம சாஃப்ட்டா வரும் கேக். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் கேக் சாஃப்ட்டா வரும். அதே மாதிரி டேபிள் ஸ்பூன்ல கோகோ பவுடரும் டீஸ்பூன்ல பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணணும். சலிச்சு எடுத்தாச்சு. மெதுவா மிக்ஸ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஓரளவுக்கு பேட்டர் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். பேட்டர் நல்லா ஸ்மூத் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தா வரணும் மாவு. அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு ஹாஃப் ஸ்டேஜ் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் நல்லா ஸ்மூத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம குக் பண்ணும்போது. அப்பதான் கேக் சாஃப்ட்டாவும் ஃப்ளஃபியாவும் டேஸ்டியாவும் வரும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். half கப் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பதான் ரைஸ் ஆகி வரும்போது சூப்பரா இருக்கும். பொங்கி வர்றதுக்கான கேப் நம்ம கொடுக்கணும். என்கிட்ட இருந்த எல்லா கப்லையும் குட்டி குட்டியாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சாக்லேட் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் டைரி மில்க் சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணாலும் சரி. எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. இது எல்லா கப்ஸையும் அலுமினியம் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். எல்லாமே அலுமினியம் ஃபாயில்ல ரேப் பண்ணியாச்சு. நான் இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதுக்குள்ள வச்சு குக் பண்ணிடலாம். இதுக்குள்ள நம்ம இப்போ ரேப் பண்ணி வச்சிருக்க கப் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணணும். அப்பதான் கரெக்டா நல்லா ரைஸ் ஆகி வரும்.
4 தான் வைக்க முடிஞ்சது. ஸோ 4 வச்சிருக்கேன். இப்போ இது 20 to 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். சாரி 15 to 20 மினிட்ஸ்.